காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்த்தா கூட நமக்கு சிரிப்பு வரணும், நமக்கு ஒரு கூச்சம் வரணும். ஆஹா, இவங்க நம்ம இந்த விஷயத்தில் புகழ்ந்துட்டாங்களே, ஐயோ இவ்வளோ ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கிறதான் ஒரு ப்ராப்பரான ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட காம்ப்ளிமெண்ட்டை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டைரெக்டாக நம்ம இந்த சூப்பரான கண்டென்ட்குள்ளே போய் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த வேஸில் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால் டு யூ ஆர் அட்ராக்ட் பை யூ. நம்பர் ஒன், காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது எல்லாருமே சும்மா ரேண்டமாக போயிட்டு ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுமேங்கிறதுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே தவிர, பட் உண்மையாலுமே அவங்கள பாராட்டுவாங்கன்னா பாராட்ட மாட்டாங்க. பட் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. கிவ் அ சின்சியர் காம்ப்ளிமெண்ட். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் பாராட்டுறீங்க அப்படின்னா அதை சின்சியராக இருக்கணும், ரியலாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, அவங்க அதை சப்கான்ஷியஸ்லி நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேபி அப்படிப்பட்ட ஆளாக நடந்துப்பாங்க. பட் உண்மையாலுமே அது உண்மையாக இருக்காது. என்னடா குழப்புற அப்படின்னா, ஆமாம், இப்போ நீங்கள் பொய்யா தானே ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அப்படிங்கும்போது அது உண்மையாக இருக்காது இல்லையா? அப்போ அவங்க வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிப்பட்ட ஆளாக அவங்க நினச்சிக்கிட்டு அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணும்போது மேபி வேறு எங்கேயாவது அவங்க பல்பு வாங்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கிவ் சின்சியர் காம்ப்ளிமெண்ட். உண்மையாலுமே அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சும்மா அட்ராக்ட் பண்ணுங்களுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா சச் வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. நம்பர் 2, கிவ் அட் த ரைட் டைம். ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை உடனே இமீடியட்டாக கொடுக்கணும். நான் நாளைக்கு கொடுக்குறேன், அடுத்த நாள் கொடுக்குறேன், நாளை கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் சச் அ புல்ஷிட். ஓகேவா? ஒரு பொண்ணு சர்ச்சில் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு டேரெக்டாக போய் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினீங்கிற காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. அப்படி இல்லைனா நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது பீப்புள் வில் ஆல்வேஸ் டென் டு அட்ராக்ட் பை யூ. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சூப்பராக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நீங்கள் பேசுகிறத பார்த்து அட்மையர் ஆகிட்டு உடனே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை நீங்கள் மறக்க மாட்டீங்க. பட் இதுவே நான் நாளைக்கு இல்லை நாளை கழித்து நீ அன்றைக்கி பேசுனது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன்னா, ஓ தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நடக்கும். சே இட் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் ஒன். எப்போவுமே ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது, ஏய் நீ நல்லா இருக்க, ஏய் நீ அழகாக இருக்க, இப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு ஒரு ரேண்டமாக எல்லாத்தையுமே வழியே தான் போகிறாங்க. மேபி பாய்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாலும் சரி, கேர்ள்ஸுக்கு பண்ணுறது, கேர்ள்ஸ் பண்ணுறதாலும் சரி. ஓகேவா? பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட அட்மையர் ஆவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு அவங்க பேசுகிற விதம், இல்லை கை ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி பேசுகிறது இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கையை இப்படி அசைச்சு பேசுகிறது நல்லா இருக்குது, இல்லை நீ லைட்டாக தலையை டவுன் பண்ணி பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது, இல்லை உன்னோட அந்த டோன் அழகாக இருக்குது, உன்னோட அந்த வாய்ஸ் அந்த பிச்சு நீ பேசுகிறது நல்லா இருக்குது, இல்லை டான்ஸ் ஆடுறதுனா அந்த ஸ்டெப்ஸ் நீ பண்ணல, அந்த இப்படி ரைட் 1 லெஃப்ட் 1 1 2 3ன்னு வேறு லெவல் அடித்து நவுத்திட்டேன். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான காம்ப்ளிமெண்ட். யாராவது ஒருத்தவங்க ஜிம்மில் பயங்கரமான வெயிட்ஸ் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் டேரெக்டாக அவங்ககிட்ட போய் சூப்பர் செம்மையாக ஹிட் பண்ணிங்க, செம்மையாக பண்ணிங்க ஒர்க் அவுட் அப்படின்னு டேரெக்டாக நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது, ரியலாக நம்ம ஹார்ட்லேருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு ஆடியன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, நிறையா அதுக்கான ரீச் இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் வேர்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட செல்ஃப் எஸ்டீமை இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்கள் யாருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் டவுனாக இருக்காங்க, ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பார்வையிலேருந்து உங்களை பார்க்கும்போது உங்களோட ரெப்புடேஷனுங்கிறது அதிகமாகிடும். நல்ல மனுஷன்டா, நான் தப்பு பண்ணால் தப்புங்கிறான், கரெக்ட் பண்ணால் அப்படி பாராட்டுறான்டா, நான் சூப்பரான ஒரு ஆள்றா அப்படிங்கிற உங்களோட ரெப்புடேஷன் இங்கே இருக்குது. அப்படின்னா இது வரைக்குமே உங்களை தப்பாக நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா கூட உங்களோட ரெப்புடேஷன் நீங்கள் கரெக்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கும்போது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸோ எப்போவுமே அதுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அவன் ஒரு வலிஞ்சான்டா, எப்போ பார்த்தாலும் வலிஞ்சிக்கினே இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது சர்டைன் பீரியடில் கொடுங்க, எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுங்க. நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரையட்ஸ், நாட் த அப்பியரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஆக்ஷன்ஸுக்கும் அண்ட் ஸோ அவங்களோட ஒரு ட்ரையட்டுக்கும் நம்ம கொடுக்கலாமே தவிர அவங்களோட அப்பியரன்ஸுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் கொடுக்கவே
பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து சூப்பரான ஒரு கோல் வச்சுருக்காங்க, அதுக்காக அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது சச் அ குட் திங். ஓகே, அதை விட்டுட்டு அவங்க அப்பியரன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக பண்ணுறது வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை தான் பண்ணுவான். அது தப்பாக போய் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் யூ ஆர் ஸோ ஹாட், யூ ஆர் ஸோ செக்ஸி அப்படின்னு எந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு செல்ஃப் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களை வந்து ஒரு சீப்பாக பார்க்குறதுக்கு தான் நிறையா ஒரு டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ த ரைட் திங் விச் இஸ், ஒரு பொண்ணு கோல் வச்சுருக்காங்க, எய்ம் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பையன் கோல் வச்சுருக்கான், எய்ம் வச்சுருக்கான், அதுக்காக அவன் உழைக்கிறான், இல்லை அவன் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான்னா அதுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சச் எ கிரேட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். அதையும் தாண்டி நான் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்குன்னா, பப்பு, பார்ட்டி, ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களோட வந்து பாய் ஃப்ரெண்டு, இல்லை உங்களோட ஸ்பவுஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அப்பேரன்ஸ் ரீதியாக, அதுவும் மேக்ஸிமம் டைம் பட்டும் படாமல், இந்த ட்ரெஸ் உனக்கு அடாப்டாக இருக்குது, இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது, இப்படி நீங்கள் சொல்கிறத வச்சுக்கலாமே தவிர, உன் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, நீ ரொம்ப செக்ஸியாக இருக்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தட்ஸ் அஃபென்சிவ் ஒன். ஓகே, அப்படி பண்ணாதீங்க. அது நல்லதும் கிடையாதுங்கிறதான் நான் சொல்லிவிட்டு இந்த நோட்டோட நான் கிளம்புறேன். இதை விட இன்னும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video. Love you guys.